இரட்சணியம் காணொலி எண் 147 நித்திய மீட்பு 2ஆம் பாகம். தேவ செய்தி தொடர்ந்து கேளுங்கள். நன்றி. மாணவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்திலே அவர் மரணத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் பிரதான ஆசாரியன் செய்கிற பணியை மாத்திரமல்ல, தன்னைத்தானே பலியாக அவர் தன்னைத்தானே சிலுவிலே செலுத்தி அந்த பிரவேசிக்க முடியாது இருந்த அந்த திரைச்சீலை கிழித்து அவர் உள்ளே பிரவேசித்தார் என்று பார்க்கிறோம். இங்கு ஒரு வசனத்தை நாம் வாசித்தோம். ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளில் நானே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி என மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்குள் அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாக இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். ஆக இன்றைக்கு நீங்களும் நாளும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவர் பரலோகத்திலே அந்த பரிசுத்தமான ஸ்தலத்திலே யாரும் பிரவேசிக்கக்கூடாது அந்த ஸ்தலத்திலே உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் பிரவேசித்து தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருந்து அமர்ந்து அவர் உனக்காக எனக்காக அல்லது உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய இரத்தம் இன்றைக்கும் பரிந்து பேசுகிறதாக இருக்கிறது. நமக்காக பரலோகத்திலே அது ஆண்டவருடைய சன்னிதானத்திலே பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிற இரத்தமாக இருக்கிறது என்று சொல்லி நான் பார்த்தேன். ஆக வேறொரு இடத்திலே அதை பிரித்து நான் பார்க்கின்றேன். அவருடைய இரத்தம் பரலோகத்திலே இருக்கிறதாக நான் பார்த்தேன். ஆக ஆண்டவராகிய கர்த்தர் பரலோகத்திலே பிரத்யட்சமாய் பிரவேசித்து தேவனுடைய சமூகத்திலே நமக்காக உனக்காக எனக்காக ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக அவர் பேசி கொண்டிருக்கிறார், பந்து பேசி கொண்டிருக்கிறார். இதற்காக நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாள் சேர வேண்டும், அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த மாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த அனுபவத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்ல வேண்டும் என்பதற்காக நித்தியமாக அவரோடு வாழக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் இன்றைக்கும் ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாம மையப்படுவதாக. ஆக இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அல்லது என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்படிப்பட்ட நிலைமையிலே இருக்கிறார் என்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் உங்களுக்காக அல்லது உனக்காக கல்வாரி சிலுவிலே இரத்தத்தை சிந்தி மீட்டு கொண்ட அந்த மீட்பை பெற்றிருக்கிற மக்களாக அல்லது ஒரு மகளாக இருக்கிறோமா என்று சொல்லி இந்த நாளில் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அப்படி இல்லை என்று சொன்னால் நிச்சயமாகவே ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே, நான் உம்முடைய இரட்சிப்பை இன்னும் அறியவில்லை, உம்முடைய மகத்துவமான அந்த பரிசுத்தமான இரட்சிப்பை இன்றைக்கும் நான் அறியவில்லை, அந்த மகா மேன்மையான அந்த பலியை நீ செலுத்தி எனக்காக சம்பாதித்த இந்த விலையேறப்பட்ட இரட்சிப்பை குறித்து நான் கவலையிட்டிருக்கிறேனே என்று சொல்லி நாம் அவரிடத்திலே கேட்டு இந்த மகா பெரிய ஈவை ஆண்டவரிடத்திலே பெற்றுக்கொள்ளுகிற மகளாக நாம் மாறுவோம். ஆண்டவரே, நீ சம்பாதித்து வைத்திருக்கிற ரட்சிப்பை இதனால் எனக்கு தாரும், பாவ மன்னிப்பை எனக்கு தாரும், பாவத்திலிருந்து விடுதலையை தாரும், ஆண்டவரே அக்கிரமத்திலிருந்து விடுதலையை தாரும் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே முறையிடுவோம். இனி நான் பாவம் செய்யாதபடிக்கு நம்முடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணும்படியாக என்னை தாழ்த்தி இடத்திலே அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே நமக்குள்ளாக வந்து வாசம் பண்ணுகிற கர்த்தராகவே இருக்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை ஒவ்வொன்றும் உண்மையும் அது நீதியும் உள்ளதாக இருக்கிறது, அது உண்மையாகவே இருக்கிறது. அதை விசுவாசிக்கும் போது, அவரை நம்பும் போது, நாம் அவரை ஒரு வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது உண்மையாகவே இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். ஏதோ என்ன சொல்றது, நடக்கக்கூடாத காரியத்தை அல்லது முடியாத காரியத்தை ஒன்றும் நாம் பேசவில்லை, இது வேதம் பேசவில்லை. முடியக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுபவிக்கக்கூடிய காரியத்தை தான் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அதனாலே
ஆண்டவர் எங்கோ இருக்கிறார், எங்கோ பரலோகத்தில் இருக்கிறார் என்ற அர்த்தம் அல்ல. ஆண்டவர் இன்றைக்கும் நம்மிடத்திலே வாழ்கிற கர்த்தராக இருக்கிறார். உங்களோடு கூட, என்னோடு கூட அவர் இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார், பேசுகிற கர்த்தராக இருக்கிறார். நாம் கல்லையும் மண்ணையும் மரத்தையும் நாம் கும்பிடவில்லை, உயிருள்ள ஜீவனோடு இருக்கிற கர்த்தரை நாம் இன்றைக்கு ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அதனாலே அவர் நம் மத்தியிலே வாசம் பண்ணுகிற கர்த்தர், இதோ மனுஷன் மத்தியிலே வாசம் பண்ணுகிற கர்த்தர் என்று சொல்லி வேதத்திலே அவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆக நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறவர், நமக்குள்ளாக இருக்கிறவர், இந்த இருதயமாகிய ஆண்டவருடைய ஸ்தலத்திலே அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். நாமே ஆலயம் என்று சொல்லுகிறார். ஆக நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லுகிறதுனாலே அவர் நமக்குள்ளாக கடந்து வந்து வாழ்கிற தேவனாக, ஜீவிக்கிற கர்த்தராக இருக்கிறார். அதை அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே முறையிடுவோம். ஆண்டவரே, ஒருவேளை ஆண்டவரை இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் உண்மையாகவே கர்த்தரிடத்திலே மனதை தாழ்த்தி ஒப்புவிடுவோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே வாரும், என்னுடைய இதயத்திலே வாரும், நீ தந்தும் என்னை வழிநடத்துகிறவர், என்னை பாதுகாக்கிறவர், எனக்கு ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லி அவரிடத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும். நிச்சயமாகவே நம்முடைய பாவங்களை, அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை எல்லா பாவங்களிலிருந்து நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலே அவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். மாத்திரமல்ல, அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை ஈவாக நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருப்பார். செபிக்கலாம். இயேசுவே, இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசினீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்காக இந்த பூலோகத்திலே ஆண்டவரே, இந்த கல்வாரி சிலுவையிலே ஒரு தியாக பலியாக ஆண்டவரே, நீர் உமையே உம்முடைய சரீரத்தை விலையேறப்பட்ட உம்முடைய இரத்தத்தை சிந்தி எங்களுக்காக மரித்தீர். ஆனாலும் ஆண்டவரே, நீர் சொல்லிய பிரகாரமாக 3ஆம் நாளில் எதிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிற கர்த்தராக எங்கள் மத்தியிலே இருக்கிறீரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அந்த விலையேறப்பெற்ற நீர் சம்பாதித்த அந்த ரட்சிப்பை இதனாலே நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும். அதற்கென்றே எங்களை தாழ்த்தி இந்த நாள் கொடுக்கிறோம். எங்கள் அக்கிரமங்களை, எங்கள் பாவங்களை, எங்கள் குற்றங்களை கல்வாரியிலே நீர் சிந்தின இரத்தத்தாலே கழுவி எங்களை சுத்திகரியும். ஒரு விஷயம் எங்களை கழுவியலும். ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். இந்த வசனத்தின்படியாக எங்கள் காயங்களை ஆண்டவரே, எங்கள் பாவங்களை ஆண்டவரே எங்களை மன்னித்து ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்க முடியாக எங்களை தாழ்த்தி இந்த கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களை பரிசுத்தமாக்குவீராக. பரிசுத்தம் இல்லாமல் உம்மை தரிசிக்க முடியாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோமே. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையை நம்பி நாங்கள் ஜீவிக்க, வார்த்தையை வாசித்து அதன்படியாக நடக்கக்கூடிய கிருபை எங்கள் ஒவ்வொரு குத்தார் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பர்த்தரை காலத்திலே ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே அருமையான, நீர் விரும்புகிற ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே செய்ய நினைக்கிற காரியத்தை நீர் தந்துள்ளபடியாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அதற்கு எங்களுடைய அக்கிரமங்களோ, பாவங்களோ, எங்களுடைய மீறுதல்களோ, ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே நமக்கு பிரியமில்லாத காரியங்களோ இதுவாக இன்னும் தடையாக இருக்குமானால் அதை ஒரு விஷயம் மன்னித்து எங்களை சரி செய்து சீர் செய்து எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வாதத்தை, நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை இந்த நாள் எங்கள் ஒவ்வொரு புத்தார் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே,